ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் அட் 30, கெட் ரிச் அட் 40. நிறைய பேர் வேலை செய்த முதல் 7-8 ஆண்டுகளில் அதிகம் முதலீடுகளை கவனம் கொள்ளவில்லை, முதலீடுகளை சரியாக செய்யவில்லை. அதிக சேமிப்பு செய்யக்கூடிய பெண்கள் கூட சரியான முதலீடுகளை செய்யவில்லை. உறவுக்காரங்கிட்ட சீட்டு போடுறது, நகை சீட்டு போடுறது, இப்படித்தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சில பேர் வந்து பிபிஎஃப்ல மட்டும் பணம் வச்சிருப்பாங்க, சில பேருக்கு விபிஎஃப்ல நிறைய பணம் இருக்கும். ஸோ சேமிச்சு முதலீடு செஞ்சவங்க கூட 30 வயது வரை சரியான முதலீடுகளை செய்யவில்லை. இதுதான் பெருவாரியான நபர்களுடைய நிலைமையாக நான் கவனிக்கிறேன். பட் இது ஒரு பிரச்சனை இல்லை. 30 வயசுல ஆரம்பிச்சு கூட ஒருத்தரால 40 வயதுல நிதி சுதந்திரத்தை நோக்கி ஒரு நல்ல இடத்தை அடைய முடியும். எப்படி? 10 வருஷம் விட்டுட்டேனே, விட்ட நேரத்தை எப்படி பிடிக்க முடியும்னு நீங்க சொல்றீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் 30 வயது இருக்கக்கூடிய ஒரு நபரால தாராளமாக தன்னுடைய சம்பளத்துல பாதியை சேமிக்க முடியும். அந்த இடத்துக்கு அவங்க வந்திருப்பாங்க. அவங்க சம்பளம் அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கும். 1 லட்சம் ரூபாய் ஒருத்தர் ஒரு மாசம் சம்பாதிக்கிறான்னு வச்சுக்குவோம். 30 வயசுல 50,000 ரூபாய் மாதம் அவங்களால சேமிக்க முடியும். அதை ஒரு SIPல போட முடியும். ஒரு ஆண்டிற்கு குறைந்தபட்சம் 6 லட்சம் அவங்களால சேமிக்க முடியும். 10 வருடத்துல குறைந்தபட்சம் இந்த 6 லட்சத்தை அவங்க சேமிச்சாலே 60 லட்சம் சேமிச்சிருப்பாங்க. 5-6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவங்க பணத்தை அவங்களால 2 மடங்கு ஆக்க முடியும். சோ இந்த பணம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை டபுள் ஆனா 10 வருஷத்துல எவ்வளவு ஆயிருக்கும், 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை டபுள் ஆனா 10 வருஷத்துல எவ்வளவு ஆயிருக்கும் அப்படின்னு கணக்கு போட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. மாதம் 50,000 ரூபாய் SIPய 10 வருஷத்துக்கு பண்ணாக்கா என்ன அவுட்கம் இருக்கும், எவ்வளவு பணம் இருக்கும் அப்படின்னு போடுங்க. நம்பரை பார்த்து நீங்களே சொல்லுங்க, அது ரிச்சா இல்லையா. கெட் ரிச் பை 40 நடக்குமா நடக்காதாங்கிற கமெண்ட்டையும் அந்த இடத்துல எழுதுங்க. பட் அது இல்லைங்க ஸ்டோரி. அதுக்கு அடுத்த கட்டம் ஒண்ணு இருக்கு. 1 லட்சம் ரூபாய் 30 வயசுல சம்பாதிக்கிறவங்களால அவங்க சம்பளத்தையும் அந்த 10 ஆண்டுகள்ல உயர்த்த முடியும். சம்பளம் உயர உயர அவங்க சேமிப்பு அளவு உயரும். சேவிங்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 100 ரூபாய் சம்பாதிச்சா அதுல நம்ம எவ்வளவு சேமிக்கிறோங்கிற அந்த அளவு. சப்போஸ் 1 லட்சத்துல இருந்து ஒரு நல்ல ஜம்ப் வந்து அவங்க 1.5, 2க்கு போறாங்கன்னாக்கா அப்ப அவங்க சேமிக்கக்கூடிய அளவு கணிசமா அதிகரிக்கும். அப்படி அதிகரிக்கும் போது அவங்களால அதிக பணத்தை முதலீடு செய்து அந்த பணத்தை இன்னும் பெட்டரா காம்பவுண்ட் பண்ண முடியும். காம்பவுண்டிங் அவங்க லைஃப்ல ஒரு பெட்டர் பார்ட்டை அந்த இடத்துல பிளே பண்ண ஆரம்பிச்சிடும். 40 வயதுல ஒருத்தருடைய சம்பளம் எவ்வளவு இருக்க வேண்டும்? குறைந்தபட்சம் 2 லட்சம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். 30 வயசுல 1 லட்சம் இருந்தா டெஃபினட்டா 40 வயசுல 2 லட்சமாவது இருக்கும், அதுக்கு மேலதான் இருக்கும். அதை பத்தி உங்க கருத்து என்ன? 30ல 1 லேக் சேலரி இருக்கிறவனுக்கு 40ல என்ன சேலரி இருக்கணும்? அதையும் நீங்க தாராளமா உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். அதை நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். நான் இந்த மாதிரி 2 டேட்டா பாயிண்ட கொடுப்பது நம்ம எல்லார் மைண்ட்லயும் ஒரு விவாதத்தை எழுப்புவதற்கு தானே ஒழிய என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் இதுல ஒண்ணுமே கிடையாது. இவ்வளவு இருக்கணும், இவ்வளவு இருக்கக்கூடாது, எதுவுமே கிடையாது. நான் ஒவ்வொருத்தர் லைஃபையும் தனியா பாக்குறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வளர்ச்சி பாதை இருக்கு. அந்த பாதையில அவங்க செய்யக்கூடிய சேமிப்பை சரியா செய்யறாங்களா, அந்த பாதையில செய்யக்கூடிய முதலீடு அவங்க சீரா செய்யறாங்களா, அந்த முதலீடு சரியான இடத்துக்கு தான் போகுதா, அந்த முதலீடு செஞ்ச பிறகு காம்பவுண்டிங் அவங்க லைஃப்ல எப்படி வேலை செய்யுது, இதுதான் என்னுடைய நோக்கம், இதுதான் என்னுடைய கவனம். நான் யாருக்கும் பொதுவான ஃபார்முலா கொடுக்குற வேலையெல்லாம் பண்ண மாட்டேன். 24% வந்தா நீ இவ்வளவு ஆயிடுவேன்னு நான் சொல்ல மாட்டேன். 18% வந்தா இப்படி ஆயிடுவேன்னு நான் சொல்ல மாட்டேன். அதை வரவழைக்க வேண்டியது
தனிநபருடைய முதலீட்டு பொறுப்பு. எப்படி அவங்க சேவ் பண்றாங்க, என்ன சேவிங்ஸ் ரேட், அதாவது சேமிப்பு அளவு, 100 ரூபாய் சம்பாதிச்சா எவ்வளவு சேமிக்கிறாங்க, அந்த அளவை எப்படி அவங்க மெயின்டைன் பண்றாங்க, இம்ப்ரூவ் பண்றாங்க, அந்த பணத்தை எங்க இன்வெஸ்ட் பண்றாங்க, தப்பு நடக்காத ஒண்ணு முதலீட்டு தேர்வுகளை பண்றாங்களா, சரியான இடத்துல ப்ரிசைஸா ஒவ்வொரு வருஷமும் இன்வெஸ்ட் பண்றாங்களா 10 வருஷத்துக்கு, இது எல்லாம் யாருடைய பொறுப்பு? உங்க ஒவ்வொருத்தரோட பொறுப்பு. சோ நல்ல சம்பளம் வாங்குறவங்க இதையெல்லாம் செஞ்சாங்கனாக்கா 30 வயசுல ஆரம்பிச்சு கூட 40 வயசுல அவங்க ஒரு நல்ல இடத்தை அடைய முடியும்னு நான் உறுதியா நம்பினா கூட, இதையெல்லாம் செய்ய வேண்டிய பொறுப்பு முதலீட்டாளனுடையது அப்படிங்கிறதையும் நான் தெளிவா சொல்றேன். இதை நான் எந்த ஃபார்முலாய்க்காவும் உங்க முன்னாடி வைக்கவே இல்லை. பட் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒரு தனிநபருடைய வாழ்க்கைக்கான ஃபார்முலாவாக மாற முடியும் நான் உறுதியா நம்புறேன். ஏன்னா அது பல பேருக்கு மாறி இருக்கு. ஆனா எல்லாருக்கும் மாறுமா அப்படின்னாக்கா அது அவங்களுடைய டிட்டர்மினேஷன், அவங்களுடைய ஃபோக்கஸ் அண்ட் அவங்களுடைய டிசிப்ளின் சம்பந்தப்பட்டது. சோ அதனால அது ஒரு ஜெனரல் ரூலா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் சொல்றேங்க, 10% பேர் இதையெல்லாம் சரியா பண்ணாலே அதிகப்படி, 90% பேர் இதை சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கறதுதான் சமூகத்துல நடக்கிற ஒரு உண்மை நிலைமை. சோ அந்த நிலைமை மாறணும், அந்த நிலைமையை மாத்தணும்னு நான் நினைச்சா கூட அதை மாத்தக்கூடியது யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க தான். எப்படி மாத்தணுங்கிறது இந்த வீடியோல இது வரைக்குமே நான் சொல்லிட்டேன். சோ 30ல ஆரம்பிச்சு தாராளமா ஒரு நபர்னால 40ல ரிச் ஆக முடியும். அந்த 10 ஆண்டுகள்ல இருக்கக்கூடிய வருமானமே நம்மள உயர்த்தும். பட் ஸ்டோரி அது இல்லைங்க. ஸ்டோரி அதுக்கப்புறம் தான். பிக்சர் 40ல ஆக்சுவலா ஆரம்பிக்குது. பட் இதுல ஒரு விஷயம் நான் சொல்றேங்க, நீங்க 30ல ஆரம்பிச்சு 40ல ரிச் ஆகணும்னா ஒரு விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அது என்னன்னா, எப்ப வீடு வாங்குறீங்கன்ற அந்த ஒரு முடிவுல, அந்த ஒரு முடிவு உங்க லைஃப ஒண்ணே இட் வில் மேக் இட் ஆர் இட் வில் பிரேக் இட். ரெண்டுமே நடக்கும். நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், நிறைய பேர் 30ஸ்ல எடுக்கக்கூடிய மிக தவறான முடிவு, வீடை எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குறது, எங்க வாங்குறது, எவ்வளவு பணத்தை அவங்க போட்டு வாங்குறது, அவங்களுடைய சேமிப்புல எவ்வளவு பணம் இந்த வீட்டுக்கு போக போகுது அப்படிங்கிறதுல. இந்த 3 விஷயங்களை என்ன பண்ணும்னா காம்பவுண்டிங்க அவங்க லைஃப்ல வேலை செய்யாமலே செஞ்சிடும். இட் வில் அரெஸ்ட் காம்பவுண்டிங். ரியல் எஸ்டேட் டிசிஷன் பண்ணக்கூடிய மிக முக்கியமான டேமேஜ் 30ஸ்ல என்னன்னாக்கா காம்பவுண்டிங்க சிறை வைப்பது தான். உங்க லைஃப்ல அது நடக்க விடாமல் செய்வதுதான் அந்த ரியல் எஸ்டேட் டிசிஷன். அப்பனா என்ன வீடே வாங்கக்கூடாதுன்னு சொல்றீங்களா? உங்க பணத்தை உருவாக்கி 10 வருஷம் நீங்க கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணி அதை க்ரோ பண்ணி அதுக்கப்புறம் அதுல ஒரு பகுதியை எடுத்து நீங்க வீடு வாங்கணும். விலையெல்லாம் ஏறிடுமே, அது வரைக்கும் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு உடனே படபடன்னு ஒரு கும்பல் கிளம்பி வரும். இன்னைக்கு என்ன ரியல் எஸ்டேட் சீப்பாவா இருக்கு? கடந்த 4 வருஷத்துல எவ்வளவு ரியல் எஸ்டேட் ஏறி இருக்குன்னு கணக்கு யாராவது சொல்லுவீங்களா? இன்னைக்கு நீங்க ஒரு பிளாட் வாங்கினா அதுல இருந்து ப்ரமோட்டருடைய லாபம் என்ன சதவீதம் சொல்லுங்க பார்ப்போம். என்ன பர்சன்டேஜ் லாபம் நீங்க கொடுக்குறீங்க சொல்லுங்க. நான் அடிச்சு சொல்றேன் 30% ப்ராஃபிட். இவ்வளவு ப்ராஃபிட்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா அது உங்களுடைய வருங்கால சேமிப்பு காம்பவுண்டிங் ஏற்கனவே நீங்க வாங்கும் போதே கொடுத்துட்டீங்க. உங்களுடைய வருங்கால சேமிப்பையும் கொடுத்துட்டீங்க, உங்களுடைய நடக்க வேண்டிய காம்பவுண்டிங் நடக்க விடாம பண்ணிட்டீங்க. நாளைக்கு நீங்க அந்த அசட்டை வாங்கி பார்க்க வேண்டிய லாபத்தை இன்னைக்கே பில்டர்கிட்ட கொடுத்துட்டீங்க. சோ இந்த டிசிஷன் உங்க லைஃப்ல காம்பவுண்டிங்க அரெஸ்ட் பண்ணி நிறுத்திடுது அப்படிங்கறதுல மாற்று கருத்தே கிடையாது. மாறாக நீங்க உங்க பணத்தை ஓரளவு வளர்த்துக்கிட்டு உங்க பணத்தை அதிகமா போட்டு ஒரு வீட்டை வாங்குனீங்கன்னாக்கா 2 விஷயம் நடக்குங்க. ஃபர்ஸ்ட், யூ கெட் ரிச் அண்ட் பை a house. செகண்ட், ஈவன் தோ நீங்க வீடு வாங்குறதுக்கு ஒரு கடனை வாங்கினாலோ அதெல்லாம் பண்ணா கூட யூ கண்டினியூ டு கெட் ரிச் ஃபைனான்சியலி. ஸோ உங்க காம்பவுண்டிங் நீடிக்கும். அதே சமயத்துல வீடு என்ற அந்த டெசிஷன் வந்து உங்களை எந்த வகையிலும் பின்னுக்கு தள்ளாது. வேறஸ் உங்க காம்பவுண்டிங்கை நிறுத்திட்டு உங்க காசை எல்லாம் அப்படியே ஃபுல்லா சுழிச்சு எடுத்து ஒரு வீட்டுல போட்டீங்கன்னாக்கா அந்த வீடு ரிட்டர்ன் கொடுக்கலனா லைஃப்ல யூ வில் நெவர் கெட் ரிச். இதுல என்ன வருத்தமான விஷயம்னா 30ஸ்ல இருக்கக்கூடிய பலர் வெளிநாடுகள்ல வேலை செஞ்சு நல்ல சேமிச்சு நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய சக்தியை வைத்திருந்து கூட இந்த ப்ராப்பர்ட்டி டிசிஷன்ஸ், பிளாட் வாங்குறது, வீடு வாங்குறதுல பணத்தை போட்டு தங்க காம்பவுண்டிங்கை சிறை வைத்து விட்டார்கள், அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் இதுல ரொம்ப சேடான விஷயம். அப்ப அவங்க எப்படி மறுபடியும் ஹவு டு தே அன்லாக், எப்படி
தங்களை விடுவித்துக் கொண்டு மறுபடியும் அந்த கெட் ரிச் என்ற பயணத்துல போறதுனாக்கா அந்த அசெட்ஸ்ல இருந்து வெளியே வருவதுதான் ஒரே வழி. அதுல இருக்கக்கூடிய வீக்கஸ்ட் அசெட்ஸை வித்துட்டு மறுபடியும் காம்பவுண்டிங்ல தங்க பணத்தை வேலை செய்ய வைக்க வேண்டும். 5-6 ஆண்டுகளுக்கு குறைந்தபட்சம் காம்பவுண்டிங்ல பணத்தை வேலை செய்ய வச்சா 10 வருஷத்துல அது கொடுக்கக்கூடிய ரிசல்ட் நிச்சயமாக அவங்க பெருமைப்படக்கூடிய ஒரு ரிசல்ட்டாக இருக்கும். சோ 30 வயசுல ஒருத்தர் ஆரம்பிச்சு கூட தாராளமா 40 வயசுல யூ கேன் கெட் ரிச். நம்புங்கள், சரியான பாதையை தேர்ந்தெடுங்கள், சரியான முடிவுகளை எடுங்கள், சேமிப்பு அளவை சேவிங்ஸ் ரேட்டை ஹையா வச்சுக்கோங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ரிசைஸா சரியா பண்ணுங்க, கன்விக்ஷனோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட பயணம் செய்யுங்கள். காம்பவுண்டிங் உங்கள் லைஃப்ல செய்ய வேண்டிய எல்லா வேலையும் செய்யும். அதை செய்யும் போது நீங்கள் பொறுமை காத்து அதன் வேலையை செய்ய விடுங்கள். வெற்றி நிச்சயம். இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.